வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது வேறு எவருமில்லை, பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களே. நாம் வளமை போல ஒவ்வொரு முறையும் கூறுவோம், பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை என்று. எனவே அம்மாவை அறிமுகம் செய்வதற்கு அதிகம் நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. உலக சமுதாய சேவா சங்கத்திலே விஷன் துறையில், விஷன் அகாடமியில் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருப்பவர் பேராசிரியர் அருட்செல்வி அம்மா. தனது சிறு வயதிலிருந்தே வேதாத்திரிய தொண்டை முன்னெடுத்து வருவர். அம்மா வேதம் புதிது செய் என்ற ஒரு தொடர் சிந்தனை உரையை நமது மன்றத்திலே ஆரம்பித்திருக்கின்றார்கள். சில கிழமைகளுக்கு முன்பு கடந்த மாதம் பாகம் 1 இடம்பெற்றது. இன்று வேதம் புதிது செய் பாகம் 2. இப்பொழுது இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். கனடா ஸ்கை சென்டர் என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானது. என் இதய சிம்மாசனத்தில் தனி இடம் பெற்றிருக்கும் சிறப்புடையது கனடா ஸ்கை சென்டர். கனடா ஸ்கை சென்டரில் தலைமை பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் தகமை சான்ற தலைவர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் கனடா ஸ்கை சென்டரின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குறிப்பாக நான் சிவா ஐயா அவர்களது அன்பு துணைவியார் அவர்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இன்று கூட அவர்கள் மௌன நோன்பில் தான் இருப்பார்கள் நினைக்கிறேன். அருட்தந்தை சொல்வாங்க, மௌனம் என்பது இறைவனது மொழி. யார் ஒருவர் மௌனம் இருந்தாலும் சர்வ நிச்சயமாக அவர்கள் வான்காந்த கலத்தையே தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு புனிதமான ஆன்மா அன்பு சகோதரி அவர்கள். அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்கள். இணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். இப்பொழுது நம்முடைய கனடா ஸ்கை சென்டரின் தலைவர் சிவா ஐயா சொன்னது போல நாம வேதம் புதிது செய் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக வேதம் புதிது செய் என்று சொன்ன மகாகவி பாரதிக்கும் அவர் வழியில் வேதம் புதிது செய்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு முதற்கண் நமது பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்கி மகிழ்வோம். உண்மையில் நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள்.
அதனால்தான் இந்த புதிய வேதத்தை நம்மால் சிந்திக்க முடிகிறது. அருட்தந்தை அவர்கள் மகாகவி பாரதியை பற்றி குறிப்பிடும் பொழுது இன்னும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, அந்த காலம் அருட்தந்தை 1911 பிறக்கிறார். மகாகவி பாரதி 1921 அவரது அந்த 39 ஆண்டு கால குறுகிய வாழ்க்கை முடிவடைகிறது. ஒரு 10 ஆண்டுகள் இந்த பூமி பந்தில் இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவரை தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அருட்தந்தைக்கு மிக மிக இந்த லேட்டர் பார்ட்னு சொல்லுவோம் பாருங்க, மேபி செகண்ட் இன்னிங்ஸ், அப்பதான் பாரதியை தெரிய வருகிறது. என்ன காரணம்? அருட்தந்தைக்கு வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டம். அப்படிப்பட்ட சூழலில் அவர் எங்கே பாரதியை படிப்பது? எனவே அருட்தந்தைக்கு பாரதியை பற்றி பெரிய அறிமுகம் ஒன்றும் இல்லை ஆரம்ப காலத்தில், அவரது இளமை பருவத்தில். ஆனால் பின்னாடி அவர் பாரதியை பற்றி தெரிய வந்த பொழுது வியந்து போகிறார். இந்த மகா மேதையை நாம் சாதாரண ஒரு அரசியல் கவிஞனாக, விடுதலை கவியாக ஒதுக்கி வைத்து விட்டோமே, என்ன பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி ஒரு வியப்பு அருட்தந்தைக்கு. அதிலும் பாரதியின் அந்த பரசிவ வெள்ளம் கவியெல்லாம் சொல்லி சொல்லி அருட்தந்தை பரவசப்பட்டு போவார். அப்ப அருட்தந்தை சொல்லுவாங்க, பாரதி இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தால் எனக்கெல்லாம் வேலையே இல்லாமல் செய்திருப்பார். வேதம் புதிது செய் என்ற பாரதியின் கனவை தன்னுடைய காந்த தத்துவத்தின் மூலமாக அருட்தந்தை நிறைவேற்றி கொடுத்தார் என்பது மட்டுமல்ல அருட்தந்தையின் சிறப்பு. பாரதி சொன்ன எல்லாவற்றையுமே அருட்தந்தை அவனது கனவுகளுக்கெல்லாம் ஒரு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார். பாரதி என்ன சொல்கிறான்? விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். இத்தனைக்கும் பாரதி மகா நோஞ்சான். இளமை பருவத்தில் விளையாடுவதற்கு கூட பாரதிக்கு பெரிதாக அனுமதி கிடையாது. அவருடைய உடல் பலவீனத்தை கருத்தில் கொண்டு, தந்தையார் அம்மாவும் இல்லாத குழந்தை, அதனால் அவரை விளையாடுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டார். அந்த பாரதி சொன்னான், உடல் எப்படி இருக்கணும்? விசையுறு பந்தினை போல். எப்படி ஒரு பந்தை நம்ம அப்படி அடிச்சா துள்ளி எழும் பாத்தீங்களா? அது போல என்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய வேகம் என் உடலுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உடலை பெறுவதற்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு உடற்பயிற்சி தொடரை வடிவமைத்து தந்து விட்டார். பாரதி கனவு கண்டான், வலிமையான உடல் வேண்டும் என்று. அருட்தந்தை அதற்கு பயிற்சி தந்தார். அடுத்து பாரதி சொல்கிறான், நசையறு மனம் கேட்டேன். நசை என்றால் ஆசை. பகவான் புத்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்படிப்பட்ட ஆசை இல்லாத மனம். கவியரசர் கண்ணதாசன் அதை ரொம்ப அழகா கேட்பார். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா? எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது ஆடையின்றி தான் பிறக்கிறது. ஆனால் ஆசையின்றி பிறக்கிறதா? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகித்தானே உலகில் வந்தோம். அந்த உயிரில் உள்ள ஆசைகள் எல்லாம் அடிப்படை பதிவாக பெற்று, கேபிட்டல்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை முதலாக பெற்றுத்தானே ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணிற்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஆசையை எப்படி துறப்பது? அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக, ஏன்னா பாரதியே இந்த உலக இன்பங்களுக்கு ஒரு நாளும் எதிரி அல்ல. அதை பாரதி ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்வார், வேதாந்தம் எல்லாம் மாயை 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 என்று பேசும். பாரதி அதை மிக மன கொதிப்போடு கண்டிப்பார். எது மாயை? யார் சொல்லலாம் இந்த வார்த்தையை? ஒரு 60 அல்லது 70 வயது கிழவனார், தன்னுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் முடித்தவர் சொல்லலாம். பிரம்ம சத்யா ஜெகத் மித்யா. பிரம்மம் என்கின்ற இறைநிலைதான் சத்தியம், மெய்ப்பொருள். இந்த உலகம் மித் என்றால் மாயை. இந்த கிழவனார் சொல்லலாம். அவர் ஒரு ஜப மாலையை வைத்து உருட்டி கொண்டு, இந்த உலகே மாயம்,
ஆனால் ஒரு இளம் வாலிபன் குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டிருக்க கூடியவன், அவன் இந்த உலகம் மாயை என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? பாரதி என்ன அழகா ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. தகதகவென்று தங்கச் சிலை போல் பக்கத்தில் நிற்கிறாளே அந்த மனைவி பொய்யா? எதை நீ பொய் என்று சொல்கிறாய்? நீ நடு வீட்டில் இந்த சொல்லை சொல்லலாமா? அவச்சொல் அன்றோ என்றார். உலகம் மாயை என்று ஒரு இளம் வாலிபன் சொல்வது அவச்சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதற்காக பிறந்திருக்கிறாய்? உன் உடல் உழைப்பால், அறிவின் உழைப்பால் இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு பிறந்திருக்கிறாய். அளவோடு அனுபவித்துக்கொள், முறையாக அனுபவித்துக்கொள். அதை விட்டுவிட்டு இந்த உலகம் மாயை என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே அந்த பாரதியின் வழியில் நின்று அருட்தந்தை அவர்களும் ஆசையின்றி எப்படி வாழப் போகிறாய்? இச்சையின்றியே நாம் உடலாய் வந்தோம். கவியரசர் கண்ணதாசன் அதை ரொம்ப அழகா சொல்வார். என்னை கேட்டு தாய் தந்தை படைத்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? யாராவது ஆசைப்பட்டு இந்த அம்மா அப்பாவிற்குத்தான் நான் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து பிறந்தோமா? அல்லது நம் குழந்தைகள் தான் நம்மிடம் அப்படி ஏதாவது ஒரு அனுமதி கேட்டு விட்டு வந்தார்களா? யாரும் ஆசை இல்லாமல் எந்த விதமான விருப்பமோ வேண்டுதலோ இன்றித்தானே இந்த உடலை எடுத்து வந்திருக்கிறோம். நம்முடைய பிறப்பும் நம்முடைய விருப்பம் இல்லாமல் தான் நிகழ்ந்தது. நம்முடைய இறப்பும் அப்படித்தான் நிகழப் போகிறது. இச்சைக்கு அடங்காமலே உடல் மாய்ந்திடும். இச்சை உள்ளவரையே நம் வாழ்வாகும். இச்சை ஒழித்திட ஏன் முயல்கின்றீர்னு கேட்கிறார். நீங்க உயிரோடு வாழும் வரை ஆசை இருக்கத்தான் செய்யும். பசிக்கிறது, உணவின் மீது ஒரு விருப்பம் எழுகிறது என்றால் அது தேவையான ஆசைதானே. அதனால அருட்தந்தை என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? ஆசை சீரமைத்தல், நசை அரு மனம் என்று பாரதி சொன்னால் இங்கே பயிற்சி வந்து விட்டது. நித்தம் நவமெனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்றார் மகாகவி பாரதி. அந்த உயிருக்கான காயகல்ப பயிற்சியை ஆசான் அருட்தந்தை நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோன் பராசக்தியை பார்த்து பாரதி கேட்கிறார். நான் உங்ககிட்ட என்னமா கேட்கிறேன்? எனக்கு பெரிய அரண்மனை போன்ற வீடு கொடு, அந்த வீட்டுல முன்னாடி போர்ட்டிகோல நிறுத்துறதுக்கு 4 கார் கொடு, வேலை செய்யறதுக்கு 10 வேலைக்காரங்க கொடுன்னு நான் கேட்கிறேன். உன்னிடம் நான் கேட்பதெல்லாம் வலிமை மிக்க உடல், ஆசைகளற்ற மனம், சுடர்விட்டு பிரகாசிக்கும் உயிர், ஆடாத அசையாத அறிவு. அசைவரு மதி கேட்டார் ஆசான் அருட்தந்தை அவர்கள். அகத்தவம் தந்தார். தவத்தின் மூலமாக மட்டுமே நாம் மனதின் அலைச்சூழலை குறைத்து அசைவரு மதியை அடைய முடியும். இப்படி எந்த வகையிலும் மகாகவி பாரதியினுடைய ஒரு வழி தோன்றலாகவே நாம் அருட்தந்தையை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாரதியின் புதிய ஆத்திச்சூடியினுடைய அந்த வேதம் பாரதி சொல்லிவிட்டார். ஆசான் அருட்தந்தை அவர்கள் புதிய வேதம் படைத்து தந்தார் என்பதைத்தான் நாம போன வகுப்பிலும் பார்த்தோம். உண்மையில் இது நம்மையும் அறியாமல் ஒரு வகுப்பு மாதிரியே, தொடர் வகுப்பு மாதிரியே அமைந்து விட்டது. இந்த காந்த தத்துவத்தை அருட்தந்தை அவர்களே சொல்வார்கள். இதுதான் 5வது வேதம். உலக பொது அருள்நெறி சமயம் என்கின்ற நம்முடைய சமயத்தினுடைய வேதம் காந்த தத்துவம். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நமது பெரியவர்கள் 3ஆக பிரித்து சொன்னார்கள். சிவம், சக்தி, அறிவு. இந்த 3 பிரிவுகளுக்குள் மொத்த பேரியக்க மண்டலத்தையும் அதற்கு அப்பாலாக உள்ள இறைநிலையையும் அவர்கள் அடக்கிவிட்டார்கள். இருப்பு நிலையாக உள்ள அந்த சுத்த வெளியை முழுமை பொருளாக தங்கள் அறிவின் கூர்மையால் உணர்ந்தவர்கள் அதை சிவம் என்று குறிப்பிட்டார்கள்.
ஏன் சிவம் என்று சொன்னார்கள்? பொதுவாக உலக வாழ்க்கையில் கூட நம்ம என்ன சொல்றோம்? சும்மா இருந்தோம் என்றால், அசைவே இல்லாமல் இருந்தால் சிவம் என்று அதை சொல்வது வழக்கம். உதாரணமா 2 பேர் நடுவில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, வீட்லயே அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் இருவரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 3வதா ஒரு குழந்தை சும்மா உட்கார்ந்துருக்கு அந்த இடத்துல. இப்ப அங்க வருகிற அம்மாவோ அப்பாவோ இந்த சண்டை போட்டிருக்க பசங்களை விட 2 பேர் சண்டையும் விலக்கிட்டு இந்த சும்மா இருந்த குழந்தையை பார்த்து கேட்பாங்க, என்னடா நீ சொல்லு, யார் இதுல தப்பு பண்ணினா? அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது? என்ன போய் ஏன் கேக்குறீங்க, நானே சிவனேன்னு இருக்கேன். சிவனேன்னு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்கேன் நான். அதனால்தான் சுத்த வெளி மட்டும்தான் சும்மா இருப்பது, அசைவற்று இருப்பது. அதனால் அதை சிவம் என்று சொன்னார்கள். அந்த சிவத்திற்குள் அறிவும் விரைவும் அடக்கமாக இருந்தது. அந்த விரைவு முதல்ல தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இருப்பு நிலையான இறைவெளியில் அடக்கமாக இருந்த அந்த ஆற்றல் வெளிப்பட்ட பொழுது அந்த அலை நிலையை நம் பெரியவர்கள் சக்தி என்று குறிப்பிட்டார்கள். ஏன்னா சக்தினா எனர்ஜி. அப்ப சிவத்தில் இருந்து துண்டுபட்ட அந்த அலையை சக்தி என்று சொன்னார்கள். அதுதான் நமக்கு பின்னாடி நிறைய கற்பனை கதைகளாக வந்த பொழுது சிவம் என்ற சொல் சிவன் சிவபெருமான் ஆச்சு. அர்த்தத்தை வேடிக்கையா சொல்லுவாங்க. நான் சிவம் என்றால் உங்களுக்கு சுத்த வெளி ஞாபகத்துக்கு வரணும். ஆனா உங்களுக்கு எது ஞாபகம் வருது? தலையில ஒரு ஜடாமுடி, ஒரு பக்கம் கங்கை, பிறை நிலவு, இடுப்புல ஒரு தோல், கழுத்துல 2 பாம்பு. இதெல்லாம் தான் உங்களுக்கு சிவம் என்றால் நினைவுக்கு வருகிறது. நான் என்ன செய்வது என்று சொல்வார். ஏனென்றால் பாமரர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் கருணை கொண்டு அந்த சிவம் என்கின்ற இறைநிலையின் தன்மையை, அசைவற்ற தன்மையை மறைபொருளாக்கி சிவன் என்று அதற்கு ஒரு உருவமும் வடிவமும் கொடுத்து அந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் சக்தி, அந்த சக்தி எங்க போகும்? அந்த சிவத்திற்குள்ளாகத்தான் இருக்கும். அப்ப தமிழ்ல பெட்டு என்ற சொல்லுக்கு அடக்கம் என்று பொருள். ஆக சக்தியை பெட்டு அடக்கம் என்ற பொருளில் சிவத்திற்குள் தான் அடக்கமாக இருக்கிறது என்ற பொருளில் அதற்கு ஒரு பெண் வடிவம் கொடுத்து உமையவள் அம்பிகை, இந்த சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. என சக்தி எங்கிருந்து பிறந்தது? சிவம் என்கின்ற இருப்பு நிலையின் அசைவுதான் அலை நிலையில் சக்தியானது. அப்ப சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று இந்த இரண்டிற்கும் உள்ள தொடர்பை விளக்கி, இப்ப அலை வந்து விட்டது. இறைநிலையினுடைய உள்ளடக்கமான அந்த ஆற்றலேதான் அலையாக இயங்குகின்றது. இந்த அலை நிலையை விண் என்று ஆகாஷ் என்கின்ற முதல் பௌதீக பிரிவாக சொன்னவர்கள், அந்த விண்ணை சுற்றியும் என்ன இருக்கு? இப்போ இருப்பு நிலைதான் இருக்கு. அந்த இருப்பு நிலையே தன்னுடைய பேரழுத்த ஆற்றலால் இந்த விண்ணின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த ஒழுங்குபடுத்துகின்ற இறைநிலையின் தன்மையைத்தான் இயக்க ஒழுங்கு, அறிவு என்று குறிப்பிட்டார்கள். மொத்தம் 3 தான், சிவம், சக்தி, அறிவு. இதிலும் ஒரு நுட்பம், அது ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பெரியவர்கள் என்ன செய்யறாங்க? சிவம் என்றால் என்ன? அது அரூபமானது. அரூபத்தை குறிப்பதற்கு ஆ என்று ஒரு எழுத்து எழுதினார்கள். தமிழ்ல எண்கள், எழுத்துக்களை குறிப்பதற்கு எண்கள் வச்சிருப்பாங்க. ஆ என்ற எழுத்தை குறிக்கின்ற எண் 8. இந்த இறைநிலை அரூபம். இந்த அரூபத்தில் இருந்துதான் விண் என்கின்ற அலை பிறந்தது. இந்த விண்ணை நம்ம என்ன சொல்வது வழக்கம்? உயிர் என்று சொல்வது வழக்கம். அதனாலதான் பாருங்க, நமக்கு எதுங்க ஒரு வலி வந்தா கூட என்ன சொல்லுவோம்? உயிர் போற மாதிரி வலிக்குது, அல்லது விண்ணு விண்ணுன்னு வலிக்குது. ஏன்னா விண் தான் உடலில் உயிராக இருக்கிறது. அப்ப அந்த உயிர் என்பதை குறிப்பதற்கு ஊ என்ற எழுத்தை சொல்லி தமிழ்ல ஊ என்ற எழுத்தை குறிக்கின்ற எண் 2.
இப்ப என்ன சொன்னாங்க இந்த பெரியவர்கள்? உலகம் மொத்தமும் நீ இந்த பிரபஞ்சம் மொத்தமும் எடுத்து பார்த்தேன்னா 2 தான்ப்பா. ஒன்று சிவம் என்கின்ற அந்த அரூபமான இறை நிலை, இன்னொன்று அந்த அரூபத்திலிருந்து வெளிப்பட்ட உயிர் அலை நிலை. ஒன்று நிலை, இன்னொன்று அலை. அந்த நிலை அரூபத்தை குறிக்கிறது 8, இந்த அலை உயிரை குறிப்பது 2. அப்ப என்ன சொன்னாங்க? இந்த 8ம் 2ம் தெரியாதவன் பாமரன். ஏன்னா அறிவுல உயர்ந்தவர்களுக்குத்தான் இந்த இறைநிலையும் விளங்கும், அதிலிருந்து தோன்றிய அலையும் புரியும். அப்ப 8ம் தெரியல 2ம் தெரியலன்னா நீ ஒரு பாமரன். இந்த 8ம் 2ம் என்ற சொல் புதிர் இறைநிலையான இருப்பையும் அதன் இயக்க அலையான சக்தியையும் குறிக்கின்றதுதான். அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, இவன் இவனுக்கே 8 2ன்னா என்னன்னு தெரியாது. ஆனா இவன் மத்தவனை பார்த்து என்ன கேட்பானா, உனக்கு 8 2 தெரியுமா, 8 2 தெரியுமா? ஆக இந்த 8ம் 2ம் சேர்ந்ததுதான் காந்தம். இறைநிலையான அரூபமும் அலைநிலையான அந்த விண்ணினுடைய விரிவு அலையும் இணைந்த காந்தம் தான். இந்த காந்தத்தில் தான் பேரியக்க மண்டல ரகசியங்கள் யாவும் அடங்கியுள்ளன. அதனாலதான் இந்த பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? நமக்கு காந்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பிரணவம் என்று அந்த காலத்தில் சொன்னார்கள். இன்னும் கூட பாமரனுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக கருணையோடு என்ன சொன்னாங்க? சிவம் சக்தி இணைந்தது தானே காந்தம். இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல என்ன படிக்கிறோம்? மேக்னட்டிசம் as dual properties, அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். இதுதான் இந்த காந்தத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? காந்தத்தில் என்ன இருக்கு? சிவமும் சக்தியும் இணைந்திருக்கிறது. சிவம் என்றால் இருப்பு நிலை. இருப்பு நிலையின் தன்மை என்ன? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். அப்ப அதனுடைய தன்மை என்ன? அட்ராக்ஷன். அது இருக்க ஆற்றலாக எல்லாவற்றையும் இணைத்து கொண்டிருப்பது. ஆனால் அதில் துண்டுபட்ட அந்த விண்ணினுடைய நிலை என்ன? தற்சுழலாக இயங்கிக் கொண்டிருப்பது. சுழல் அலை, வெர்லிங் வேவ் என்றுதானே சொல்கிறோம். இந்த சுழல் அலை தன்னுடைய சுழற்சியின் காரணமாக தன்னைத்தானே விரைவாக சுற்றும் பொழுது அதிலிருந்து வெளிப்படுகிற விரிவு அலை எங்க போகும்? சுத்தி இருக்கிற சுத்த வெளியில தான் போய் ஆகணும். அப்போ இந்த விண் சுழலும் பொழுது உண்டாகும் விரிவு அலை அந்த விண்ணை சுற்றியுள்ள இறைநிலையில் கலப்புறும் பொழுது அந்த இறைநிலையினுடைய தன்மை ஏற்கனவே இருக்க ஆற்றல். இதிலிருந்து போகின்ற அந்த விரிவு அலை இரண்டும் இணைந்ததுதான் காந்தம், அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். அருட்தந்தை இந்த காந்த தத்துவத்தை ஒரு 12 கவிதைகளில் மிக அற்புதமாக ஆழமாக நமக்கு விளக்கி கொடுக்கிறார்கள். நம்ம முதல் வகுப்புல 2 கவிதைகள் பார்த்தோம். முதல் கவிதையிலேயே அருட்தந்தை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். இறை உணர்வில் எழும் பேரின்பம் என்ற கவிதையில என்ன சொல்றாங்க? இறை உணர்வு நீ எந்த வழியில போனாலும் உனக்கு பேரின்பம் தரும். பக்தியின் வழியா வரலாம், ஞானத்தின் வழியா வரலாம், கர்மயோகத்தின் வழியாக கூட வரலாம், ராஜயோகம் என்று சொல்கிறோமே தியானத்தின் மூலமாகவும் வரலாம். இந்த 4 யோகத்தில் நீ எந்த வழியில் வந்தாலும் இறை உணர்வு என்பது எப்பொழுதும் உனக்கு பேரின்பம் தரக்கூடியது. அதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வச்சு அவர் உதாரணமா சொல்லுவார். நான் பக்தி மார்க்கத்தில் தான் இளமையில் என் தந்தை தாயால் வளர்க்கப்பட்டேன். அப்படி பக்தி மார்க்கத்துல அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல பிள்ளையார் கோவில்ல பூசை செய்தேனே. இளம் பருவத்தில் மார்கழி மாதத்தில் நாமெல்லாம் குளிருதுன்னு சுடுதண்ணில குளிக்கிறோமே, பிள்ளையாருக்கு குளிராதா? அவருக்கு ஏன் நம்ம சுடுதண்ணில குளிப்பாட்ட கூடாது? கற்சிலைக்கு குளிர் ஏது புரியாத ஒரு அறியாமையில் நான் இருந்தேன். அந்த இளம் பருவத்தில் பக்தி மார்க்கத்தில் இறைவனே என்று நான் அழைத்த பொழுது என் மனம் அடைந்த இன்பத்திற்கும், அதன் பிறகு நான் இன்று எவ்வளவோ காந்த தத்துவம் பேசுகிறேன், பிரம்ம ஞானம் பேசுகிறேன், சுத்த அத்வைத தத்துவத்தில் எல்லாம் இறைதான், ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணி என்று மகாகவி பாரதி சொன்னாரே.
அது போல இருப்பது ஒரு பரம்பொருள் தான். நாம் அனைவருமே அந்த ஒற்றை பரம்பொருளின் பல்வேறு தோற்றங்கள் என்ற ஞான நிலையில் நான் இறைவனே என்று அழைத்த பொழுது பெற்ற இன்பத்திற்கும் எல்லளவு கூட வித்தியாசம் இருந்ததில்லை என்பதை முதல் கவிதையில் தெளிவுபடுத்தி விட்டார். அதனால யாரும் இந்த ஞான மார்க்கத்திற்கு வந்த ஒரே காரணத்திற்காக பக்தியில் இருப்பவர்களை அலட்சியப்படுத்த கூடாது. இரண்டாவது கவிதையில் இந்த மன தூய்மையின் மேன்மையை திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. நீங்கள் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை மதங்களிலும் பேசப்படுகிற அறங்கள் அனைத்தின் சாரத்தை பிழிந்து எடுத்தால் அது என்ன? மன தூய்மைதான். அந்த ஒன்றுதான் அனைத்து மதங்களும் மனிதர்கள் அடைய வேண்டிய எல்லை என்று பேசுகிறது. மன தூய்மை ஒன்று இருந்தால் வினை தூய்மை தன்னை போல வரும். அருட்தந்தை என்ன சொன்னார்கள்? திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? இந்த மன தூய்மையை தவிர மற்றது எல்லாமே வெற்று ஆரவாரம், ஆகுல நீர பிற என்று முடித்து விட்டார். அந்த மன தூய்மையைத்தான் அருட்தந்தை அவர்கள் இரண்டாவது கவிதையில் சொல்கிறார்கள். பொதுவாக இந்த மன தூய்மைக்கு எதிராக இருப்பது பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற 4 விஷயங்கள். இந்த 4ல் தான் மனித மனம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது, புண்ணாய் வருந்துகிறது. இதிலிருந்து மனிதர்கள் மீண்டு வருவதற்கு அருட்தந்தை சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக உணர்ந்ததை உங்களுக்கு ஓதுகிறேன். அவர் உணர்ந்து ஓதியதை நாம் ஓதி உணர்ந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்க? இந்த பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவற்றிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் பிரம்ம ஞானம் தான் ஒரே வழி. எப்பொழுதும் இறைநிலைதான் எங்கும் எதிலும் இருப்பாக இருக்கிறது என்ற உண்மையை அகக்காட்சியாக மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படி அழுத்தமாக உங்கள் கருமையத்தில் அதை பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் அறிவு எப்பொழுதும் விரிந்து நிற்கும். விரிந்து நிற்கும் பொழுது அங்கே மயக்கம் இருக்க முடியாது. நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? அவேர்னஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. விழிப்பு நிலை இருந்தால் அங்கே உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை இருக்க முடியாது. நாம் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் ஒரு எரிச்சல், கோபம் அல்லது ஒரு கவலை, பேராசை இப்படி இருந்தோம்னா அங்க நிச்சயமா விழிப்பு நிலை இல்லை என்றுதான் பொருள். அதனால அருட்தந்தை சொல்றாங்க, எப்பொழுது நீங்கள் உங்கள் கருமையத்தில் நாம் பார்க்கும் அனைத்தும் இறை காட்சி என்பதை அழுத்தமாக பதிய வைத்துக் கொண்டீர்களோ, தாயுமானவர் சுவாமிகள் வார்த்தைகளில் சொல்வதானால், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்கின்ற தத்துவம் நம்முடைய மனதில் அகக்காட்சியாக, அனைத்தும் இறைவனது திரு விளையாடலாக மனதில் அழுத்தமாக பதிந்திருந்தால் அப்ப அறிவு விரிந்து நிற்கும். அறிவு விரிந்த நிலையில் மயக்கத்திற்கு இடமில்லை. எனவே நாம் புலன் இன்பத்தில் மயக்கத்தில் ஏற்றுக்கொண்ட ஆசைகள் மற்றும் பழி செயல்கள் எல்லாம் மாறிவிடும் இந்த அறிவின் விரிந்த நிலையில். அதன் விளைவாக மெய் ஞானம் மலரும். எப்படி மலரும்? உள்ளொளியாக. அதனாலதான் விஷன் கல்வியவே அருட்தந்தை எப்படி கொடுத்தாங்க? இன்ட்யூட்டிவ் நாலேஜ்னு சொன்னாங்க. இது ஒரு உள்ளுணர் கல்வி நிலையம். இப்ப நாம இன்றைக்கு 3வது கவிதை பார்க்க இருக்கிறோம். கவிதையின் தலைப்பு அறிவை அறிய விளக்கம். அருட்தந்தையருடைய கருணை பாருங்க. அவர் என்ன சொல்றாங்க? இந்த அறிவை அறிய விளக்கத்தை யார் பெறுவதற்கு முன் வருவார்களாம்? அருட்தந்தை சொல்றாங்க, ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்து உள்ள அறவோர்கள் நண்பர்கள். மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். நல் உடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய் வான்காந்தம் சீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும்
விண்விரிவலை என்று உணர்வீர். இங்க என்ன சொல்கிறார் இந்த கவிதையில்? மனிதனாக பிறந்ததன் நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வு பெற வேண்டும். நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அதான் நோக்கம். பஞ்சமகா பாதகங்கள் செய்த ஒருவன் கடை தேரவே மாட்டான்னு நம்ம நினைக்கிற ஒருவனுக்கும் கூட நோக்கம் இறைநிலை உணர்வு பெறுவதுதான். அது அவனுக்கு தெரியல, அதனால அவன் இந்த பிறவியில அதை பெறப்போவது இல்லை. நிதானமாக ஒரு பல பிறவிகள் எடுத்து அதன் பிறகு எப்படியும் இறைநிலையை நோக்கித்தான் திரும்பி ஆகணும். அருட்தந்தை சொல்கிறார், நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனா உங்கள் பெற்றோர்கள் செய்த மிக சிறந்த புண்ணிய செயலால் இயல்பாகவே உங்கள் மனம் உயர்ந்த ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக அறிவு பெற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை உந்தி தள்வதால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? என்னோட இணைஞ்சிருக்கீங்க. அதே ரொம்ப அழகா நம்ம பெரியவங்க சொல்றாங்க. நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்? நம்ம குருவை தேடி போகிறோம். ஆனால் உண்மையில் குருதான் நம்மை தேடி வருகிறார். அதுவும் எப்படி வருகிறார்? நம் தகுதிக்கேற்ப வருகிறார். நாம இந்த உலக விஷயத்தில் ஆசைகளை வளர்த்து கொண்டு நான் மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், அல்லது எனக்கு இன்னும் கொஞ்சம் புகழ் சேரணும், எனக்கு இன்னும் ஒரு பதவி வேண்டும், இப்படி எல்லாம் நினைச்சோம்னா அதுக்கேத்த குருதான் நம்மள சேர்வார். அருட்தந்தை என்ன நுட்பமாக சொல்கிறார் பாருங்க. நீங்க எல்லாரும் ஏன் என்னை குருவாக அல்லது நான் எதப்படி உங்ககிட்ட உங்களுடைய உயர்ந்த நோக்கம் நீங்கள் ஆன்மீக அறிவு பெற வேண்டும் என்று நினைத்ததால் எனக்கும் உங்களுக்கும் இப்ப தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களது அந்த ஆர்வம், ஆன்மா என்கின்ற உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் தான் என் அறிவோடு உங்களை இணைத்து வைத்திருக்கிறது அன்பின் மூலமாக. அப்படிப்பட்ட அறவோர்களே, நண்பர்களே நம்மளை கூப்பிடுறாரு, மேன்மையுள்ள அன்பர்களே. என்ன காரணம்? எப்பொழுது நாம் இறை உணர்வு பெற வேண்டும் என்று சிந்தித்து விட்டோமே அப்பொழுதே நாம் மேன்மை உள்ளவர்களாக ஆகிவிட்டோம். அப்ப அருட்தந்தை ஒரு குரு என்கின்ற ஸ்தானத்தில் நமக்கு ஒரு வாழ்த்தும் கொடுக்கிறார். உங்கள் வாழ்வு என்றும் மிகச் சிறந்து வளமடைந்து ஓங்க வேண்டும் என நான் வாழ்த்தி மகிழ்கின்றேன். இப்ப ஆன்மீக அறிவு என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. ஆன்மா என்றால் நமக்கு தெரியும், உயிர். உயிரைத்தானே நம்ம ஆன்மா என்று குறிப்பிடுகிறோம். இந்த ஆன்மாவை பற்றிய அறிவு தான் ஆன்மீக அறிவு. ஆங்கிலத்துல கூட ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு தானே சொல்றோம் ஆன்மீகத்தை பற்றிய அறிவை. ஸ்பிரிட் என்ற சொல் உயிரை குறிக்கும் சொல். அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்ன? உயிரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்று வழங்கப்படுகிறது. அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, ஆன்மா என்பது உயிரை குறிக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் இதை ரொம்ப அழகா சொல்வார். தெய்வ தரிசனம், இறை தரிசனம் பெற வேண்டும் என்றால் அதற்கான வழி ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் கிட்டாதவருக்கு இறை தரிசனம் ஒரு நாளும் கிட்டாது என்று அடித்து சொல்வார். ஏன்னா உயிர் என்பது என்ன? இறைநிலையினுடைய ஒரு அசைவு. உனக்கு இந்த அலையே புரியலன்னா இதனுடைய முழுமை, பிக் பிக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முழுமையான இறைநிலை எப்படி புரியும்? ஆக இறைநிலையை அடைவதற்கான பாதை உயிர் மூலமாகத்தான் இறைநிலைக்கு போகணும். அதனாலதான் அருட்தந்தை வாழ்த்து கொடுக்கும் பொழுதே என்ன சொன்னார்? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஏன்னா உயிர் அறிவுதான் இறைவனை பற்றிய சரியான அறிவுக்கு நம்மை இட்டு செல்கிறது. அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, முதல்ல உயிரை புரிஞ்சுக்கோப்பா. உயிர்னா என்ன நமக்கு தெரியும், இட்ஸ் அ வெர்லிங் வேவ். அதிலும் அருட்தந்தை பாருங்க, ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சவரு எவ்வளவு மேன்மையா இந்த உயிரை பத்தி விளக்குறாரு. ஒரு இடத்துல அருட்தந்தை சொல்லுவாங்க, நீங்க எங்க சோல், ஸ்பிரிட் என்று உயிரை பற்றி பேசினாலும் அது ஒரு 4 விஷயத்தை அடக்கமாக கொண்டிருக்கிறது. சோல் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? எத்தீரியல் பார்ட்டிக்கல் தான். விண் துகள், ஆகாஷ் என்கின்ற நுண் அணுவைத்தான் நாம ஆன்மா என்று பேசுகிறோம். இந்த விண் துகள்களது ஒரு தொகுப்பு, குரூப் ஃபங்க்ஷன் ஆஃப் சோல் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் பாடி அல்லது ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றோம். நுண்ணுடல், சூஷ்ம உடல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா.
அது எது? விண்ணினுடைய ஒரு தொகுப்பு. அப்ப நாம எங்கெல்லாம் உயிர் என்று பேசுகிறோமோ அப்ப அது முதல்ல எதை குறிப்பிடுகிறது? விண் என்கின்ற எனர்ஜி பார்ட்டிக்கல். இதுதான் ஒண்ணு. இந்த எனர்ஜி பார்ட்டிகளோட தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொண்டிருப்பது. எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றினாலும் அதன் மையத்தில் சுழலாத ஒரு இருப்பு நிலை இருக்கும். அருட்தந்தை இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. There is a point in the center where there is no motion at all. பெரிஃபெரியில இருக்க ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்து மையம் நோக்கி வரும் பொழுது குறைந்து கொண்டே வரும். அப்படி குறைந்து கொண்டே வருகிறது. மையத்தில் ஒரு புள்ளி இருக்கிறது. அது அசைவற்றது, நிலையாக இருப்பு நிலையாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம். இங்க சிற்றறிவு, அங்கே சுத்த வெளியில் அது பேரறிவு என்று பேசப்படுகிறது. அங்க பரமாத்மா, இங்க ஜீவாத்மா. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். அருட்தந்தை பாஷையில சொல்றதுன்னா பரமாத்மா என்பது கடல் நீர், இந்த ஜீவாத்மா என்கின்ற இந்த சிற்றறிவு என்ன? நம்ம குடத்து தண்ணி. கடல்ல இருந்தா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் அந்த குடத்து தண்ணிய. அப்ப ஆன்மா என்று நாம் எங்கே பேசினாலும் அது தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுழல் அலை. அப்படி வேகமாக சுழல்வதால் மையத்தில் ஒரு சுழலாத பகுதி இருக்கிறது. அதுதான் அறிவு. இந்த சுழல் அலை வேகமாக சுழல்வதால் ஒரு விரிவு அலை உண்டாகிறது. அந்த விரிவு அலைதான் ஜீவகாந்தத்தின் மூலமாக, அதாவது ஜீவராசிகளில் ஜீவகாந்தத்தின் மூலமாக மனமாக இயங்குகின்றது. அதே வான்காந்தத்தில் விண் சுழலும் பொழுது அதிலிருந்து வெளிப்படுகின்ற விரிவு அலைதான் வான்காந்தம் என்று பேசுகிறோம். உடல் உயிருக்குள்ளாக அது ஊன்காந்தம், ஜீவகாந்தம், பயோமேக்னட்டிசம் என்று பேசப்படுகிறது. இதுல இன்னொரு நுட்பம் அருட்தந்தை சொன்னார் பாருங்க. சோல் என்கிற ஆன்மா இந்த மூன்றோட நிக்கலையாம். அது ஒரு சுழலலை. சுழலையின் மையத்தில் இருக்கக்கூடிய அசைவற்ற நிலை, அதுதான் இருப்பு, சிவம், அறிவு. இப்படி இது சுழல்வதனால் உண்டாகின்ற அந்த விரிவு அலை, அதுதான் காந்தமாக, இன்னும் ஜீவராசிகளில் மனமாக, எக்ஸ்டெண்டிங் கெப்பாசிட்டி த்ரூ த பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு. பார், எதனோட எக்ஸ்டெண்டிங் கெப்பாசிட்டி? கான்சியஸ்னஸ் ஓடது. அந்த உயிர் மையத்தில் இருக்க அறிவு. அது அழகா ஒரு பாடல் அர்த்தந்தை சொல்லுவாங்க. உயிர் அலைகள் புலன்கள் வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதுவே மனமாம் காணீர். உயிர் மையத்துல உள்ள அந்த சிவம் என்கின்ற அறிவுதான் படற்கை நிலையில் மனமாக, ஜீவகாந்தத்தின் மூலமாக மனமாக இயங்குகின்றது. இதுல இன்னொரு அற்புதமான விஷயம், இந்த ஆன்மாவினுடைய தன்மை அருட்தந்தை சொல்லும் போது பாருங்க, 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒருத்தர் எழுதுகிறார், இம்பிரிண்டிங், ஸ்டோரிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆல் த பெர்செப்ஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ் கர்மா அண்ட் இட்ஸ் ரிசல்ட்ஸ். இது உயிரினுடைய தன்மை. என்ன பண்ணுது? அந்த சுழல் அலையினுடைய அந்த சுழற்சியில தான் அத்தனை பதிவுகளும், நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் பதிவாகிறது. முதல் முறை பாக்குறப்ப அது ஒரு இம்பிரிண்ட். அது என்ன பண்ணுதுங்க? அந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. அதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஸ்டோர் ஆனாதான் திரும்ப எப்ப நினைச்சாலும் நமக்கு அது எடுக்க முடியும். ரிஃப்ளெக்ஷன். அது அழகா சுவாமி ஜெனடிக் சென்டர்ல பேசுவாங்க இல்லையா? பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த கலத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கேற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். அந்த அலைச்சுழல் வரும் பொழுது ஏற்கனவே பதிந்து அங்க ஒரு இருப்பு இல்லைன்னா இப்ப எப்படி வெளியே வரும்? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு நொடி உங்க எல்லாரையும் ஆழியார நினைச்சுக்கோங்கன்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் ஆழியாறு காட்சியாக இப்ப வருது கண் முன்பு. கண் முன்னாடி ஆழியாறு நிக்கலைன்னா கூட எப்படி வருகிறது? நாம் ஆழியாரை நேரில் பார்த்த அனுபவம் அல்லது நம்ம படங்கள் வாயிலாக பார்த்த அனுபவம் பதிஞ்சு இருக்கு. பதிந்தது எங்கே என்றால் உயிர்ல தான் பதியுது.
அதனால சொல்றாங்க, இந்த வினைப்பதிவுக்கு ஏற்ப இந்த உயிர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த உயிர் மையத்தில் அமைந்த சிவத்தை நம்ம சிற்றறிவுன்னு சொன்ன பாருங்க. பெரியவர்கள் அதைத்தான் முப்பாழ்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. முப்பாழ்ங்கிறது என்ன? விரைவாக சுழலுகின்ற விண்ணின் மையத்தில் உள்ள அந்த அசைவற்ற நிலை சிவம். அந்த ஒவ்வொரு விண்துகளை சுற்றியும் இருப்பது என்ன? சுத்த வெளிதான். ஆனா அந்த சுத்த வெளி எப்படி இருக்கு? சுத்த வெளியாக, வார்த்தையில சொல்லணும்னா சுத்தமா இல்ல அது. தட் இஸ் கண்டாமினேட்டட். எப்படி கண்டாமினேட்டட்? இந்த விண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற விரிவு அலைகள் அந்த விண்ணை சுற்றியுள்ள சுத்த வெளியில் இருப்பதனால அது சுத்தமான அப்சல்யூட் ஸ்பேஸ்னு சொல்ல முடியல அங்க நமக்கு. அந்த சுத்த வெளியில் இந்த விரிவு அலை இணைந்திருப்பதால் இதற்கு என்ன பெயர் சொன்னாங்க பெரியவர்கள்? சக்தி சிவம் என்று சொன்னார்கள். ஏன்னா இந்த சிவத்துல என்ன இருக்கு? இருப்பு நிலையான இறைவெளியும் இருக்கிறது, விண்ணினுடைய விரிவு அலையான சக்தியும் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு விண்துகளை சுற்றிலும் உள்ள அந்த இருப்பு நிலைக்கு என்ன பெயர்? சக்தி சிவம். இப்ப பேரியக்க மண்டலத்துக்கு அப்பாலாக ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையில சுத்த வெளி. எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லை. அதற்கு என்ன பெயர் கொடுத்தாங்க பெரியவங்க? சதாசிவம். இந்த மூன்றுமே பாழ் தான் என்று சொல்லி முப்பாழ் என்று அதை விளக்கினார்கள். இப்ப இந்த உயிர் மையத்து அமைந்த அந்த இருப்பு நிலை, இறைநிலை தான் சிவம் என்று சொல்லுகின்றோம். பிரம்மம் என்பது, இறைநிலை என்பது எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் மயக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்? அந்த இருப்பு நிலையான அறிவு, விண்மையத்தில் இருக்கின்ற அந்த இருப்பு நிலை, அசைவற்ற நிலைதான் சிற்று அறிவு. அந்த அறிவை தாங்கி இருப்பது உயிர். அந்த உயிர் உறைவது இந்த உடல். நாம என்ன பண்ணிட்டோம்? இந்த உடலையே நான் 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 என்று நினைத்து கொண்டோம். இது மயக்க நிலைதான். அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, நீங்கள் ஆன்மீக அறிவு பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஆர்வத்தால் என்னுடைய அறிவோடு இணைந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நான் இந்த மயக்கத்தை போக்கி ஆகணுமா இல்லையா? அப்ப நான் என்று நீங்க எப்ப சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த உடல் நான் அல்ல, இன்னும் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் கூட நான் கிடையாது. அந்த உயிர் மையத்தமைந்த அறிவுதான் நான். அந்த அறிவு என்பது என்ன? சுத்த வெளி. அது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளான இறைநிலைதான் நம்முடைய உடலையும் இந்த பேரியக்க மண்டலத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆட்சி செய்கிறது? தன்னுடைய காந்தத்தின் மூலமாக. ஊனுடலுக்குள் ஜீவகாந்தம், பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம். அப்ப இந்த காந்தம் எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்தால் ரொம்ப சுலபம். தூய வெளியில் விண்ணினுடைய விரிவு அலை இணைந்தது, அது காந்தமானது. இப்ப அருட்தந்தை ரொம்ப நுட்பமா ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. மறுபடியும் மகாகவி பாரதிக்கு வருவோம். பாரதி ரொம்ப பெருமையோடு மார்த்தட்டி கொள்ளுகிறான். அறிவே தெய்வம் என்பது இந்த மண் உலகுக்கு கொடுத்த அருட்கொடை. பாரதி அதை என்ன தெளிவா பேசுகிறார் பாருங்க. 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால் முட்டாள்களேங்கிறார். ஏன் முட்டாள்? நீ தெய்வத்தை எங்க போய் தேடிக்கிட்டு இருக்க? இந்த கோவில்ல இருக்கிற சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதனால ஒரு மண்டலம் நோன்பு இருந்து நான் அங்கே சென்று வரப்போகிறேன். இப்படி எல்லாம் பேசுற உன்னை முட்டாள்னு சொல்லாம என்ன பேசுறது? என்ன காரணம்னா, 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. இந்த புண்ணிய பூமியில்தான் 1000 வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகின்றது அறிவுதான் தெய்வம். அந்த அறிவு எங்க இருக்கு? அருட்தந்தை நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார். உயிர் மையத்தில் இருக்கிறது, சிற்றறிவாக. அப்புறம் பாரதி சொல்றான் பாருங்க ரொம்ப அழகா, 1000 நாமம் ஓர் உண்மைக்கு உளதென்று வேதங்கள் சொல்கிறது. என்ன சொல்லுது? ஒரு உண்மைதான்ப்பா, ஆனா அந்த உண்மையை நீ எப்படி வேணா கூப்பிடலாம். தண்ணி ஒண்ணுதான், நான் தண்ணின்னு சொல்றேன். ஆங்கிலத்துல ஒருத்தர் வாட்டருங்கிறாரு, ஹிந்தில ஒருத்தர் பானிங்கிறாரு, இன்னும் மலையாளத்துல ஒருத்தர் வள்ளம்னு சொல்றாரு, தெலுங்குல ஒருத்தர் நீலுங்கிறாரு. பெயர்கள் பல பலவாக இருந்தாலும் அது குறிப்பிடும் பொருள் ஒன்றுதானே. அதனால பாரதி சொல்றார்,
1000 நாமம் ஓர் உண்மைக்கு உளதென்று நான்மறை கூறிடுமே. ஆங்கோர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அந்நான்மறை கண்டிலதே. இந்த 4 மறைகள், 4 வேதங்களும் என்ன சொல்லுது? ஒரு உண்மை பொருளை நீ எந்த பெயர் வேணாலும் வச்சு கூப்பிடலாம். அதனாலதானே மணிவாசக பெருமான் பாடினார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ. இறைவனுக்கு ஒரு நாமமும் கிடையாது, ஒரு வடிவமும் கிடையாது. அதனாலயே நமக்கு ரொம்ப சுதந்திரம் வந்துருச்சு. அவருக்கு என்ன வடிவம் வேணா நம்ம கொடுக்கலாம், நம்ம விருப்பப்படி என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன உண்மை நமக்கு தெரியணும்? பல 1000 பேர் வைத்து நாம் இறைவனை அழைக்கலாம், அதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் நான் எந்த பெயரால் இறைவனை அழைக்கிறேனோ அந்த பெயர் மட்டுமே சிறந்தது. இதுதான் அறியாமை. அதைத்தான் பாரதி சொல்றான், 1000 வேடம் ஓர் உண்மைக்கு உளதென்று வேதங்கள் புகன்றிடுமே. ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்ற வேதம் கண்டிலதே. ஒரு உண்மைக்கு 1000 வேஷம் கொடுக்கலாம்ப்பா. நீ சிவன்னு சொல்லலாம், பெருமாள்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், முருகன்னு சொல்லலாம், பிள்ளையார்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், ஏசுன்னு சொல்லலாம், யெகோவான்னு சொல்லலாம், இன்னும் அபிராமி, காமாட்சி, மீனாட்சி, அம்பிகை, காளி, மாரி, என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனால் அது குறிப்பிடுவது ஒரே உண்மைதான், அறிவுதான். அத பாரதி ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி, ஏன்னா வேதம் புதிது செய் அல்லவா நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வேதம் புதிது செய் என்ற ஒரு புதிய ஆத்திச்சூடியை கொடுத்தவன் அந்த ஆத்திச்சூடிக்கு ஒரு இறைவணக்க பாடல் பாடுகிறார். அந்த பாட்டுல பாரதி சொல்றாரு பாருங்க, என்ன அழகா. உண்மையில பாரதியினுடைய அந்த மதி நுட்பம் நினைக்க நினைக்க நமக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்கும். அவர் எழுத போவது ஆத்திச்சூடி, அதற்கு இறைவணக்க பாடல் எப்படி துவங்குகிறார்? ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான். இங்க ஆத்திச்சூடினா என்ன பொருள்? ஆத்தி என்கின்ற மலர் மாலையை சூடியவன், இளம்பிறை அணிந்தவன், உடல் முழுவதும் அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசி இருப்பவன். யாரவன்? சிவபெருமான். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான். சிவம்னாலே மௌனம், அதையும் கொண்டு வந்துட்டார். அவர் மௌனத்துல இருக்கிறார். அடுத்தது ஒருத்தர் வந்தார். அவர் யார்? கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன். மகாவிஷ்ணு, பள்ளிகொண்ட பரந்தாமன் வந்துட்டார். அடுத்தது என்ன சொல்கிறார்? மகம்மது நபிக்கு மறை அருள் புரிந்தோன். நபிகள் நாயகத்திற்கு அருள் புரிந்தவர் அல்லாஹ். இயேசுவின் தந்தை, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. நீ சிவன்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், ஏசுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லுப்பா, பேர் தானே வேற. இந்த பல வகை பெயர்களும் குறிக்கின்ற அந்த பரம்பொருள் ஒன்றுதானே. அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். அந்த பரம்பொருளின் இயல்பு என்ன? அறிவு. அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் அருள் வாழ்த்தி அமரவாழ் வெய்துவோம். அறிவே தெய்வம் என்பதை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்வில் என்றுமே அல்லல் கிடையாது. அதனாலதான் அருட்தந்தை மிக துணிச்சலோடு கவலையை ஒழிச்சிடுங்கன்னு சொன்னார். எப்ப ஒழிக்க முடியும்? அறிவே தெய்வம் என்கின்ற உண்மை புரிகிற பொழுதுதான் கவலை ஒழித்த வாழ்வு நமக்கு வந்து வாய்க்கும். எனவே அருட்தந்தை சொல்கிறார்கள், நீங்கள் இந்த உயர்ந்த ஆன்மீக அறிவை பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருப்பதால் என் அறிவோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவுதான் தெய்வம். நான் என்பது என்ன? அறிவு. அந்த அறிவு எது? அது சுத்த வெளி, அதுதான் மெய்ப்பொருள். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்லி கொடுத்தார் நமக்கு? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
எனவே இந்த அறிவுதான் தெய்வம் என்பதை அருட்தந்தை அவர்கள், நம் பெரியவர்கள் எப்படி உரத்த குரலில் சொன்னார்களோ அதே போல அருட்தந்தை அவர்களும் தன்னுடைய புதிய வேதமான காந்த தத்துவத்தில் இந்த அறிவுதான் நான் என்கின்ற ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்பது நமக்கு தெரியும் பரமாத்மாவினுடைய ஒரு கூறு. இந்த அறிவை அறிகின்ற விளக்கத்தை தான் இந்த 3வது கவிதையில் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சிந்திப்போம் இந்த புனிதமான ஒரு நல்ல தினத்தில். ஏன்னா ஆகஸ்ட் மாதமே நமக்கு மிக புனிதமான மாதம் தான். ஆசான் அருட்தந்தை அவர்களது 114வது ஜெயந்தி 14ஆம் தேதி கொண்டாடினோம். வருகிற ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு, அருளன்னை லோகாம்பாள் அவர்களது பிறந்த தினம். எனவே இந்த புனிதமான மாதத்தில் இந்த புதிய வேதமான காந்த தத்துவத்தினுடைய 3வது கவிதை அறிவை அறிய விளக்கம் என்ற ஒரு பேருண்மையை சிந்திக்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி இந்த இணைப்பில் இணைந்து கொண்டு இந்த மேன்மையான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. மிகச்சிறப்பு. காந்த தத்துவத்தினுடைய ஒரு பாடலை வைத்தே இன்று ஏறத்தாழ ஒரு முக்கியால சிந்தனை உரை அம்மா நமக்கு தந்திருக்கின்றார்கள். மிக ஆழமாக, மிக தெளிவாக புரியக்கூடிய வகையிலே எங்களுடைய அறிவை வளர்க்கின்ற வகையிலே அம்மா இந்த சிந்தனையை தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றிகள் அம்மா. மிகச்சிறப்பு. இன்னும் இந்த சிந்தனை உரை தொடராதோ என்ற ஒரு உணர்வு தான் இன்றைய சிந்தனை உரையை கேட்கின்ற போது இருந்தது. சிந்தனை உரை விரைவாக முடிந்து விட்டதோ என்று யோசிக்க தோன்றுகின்றது. மிக்க நன்றிகள் அம்மா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். தனாயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா என்னென்னு சொல்லி சொன்னால், கடந்த 2 சிந்தனை உரைகளில் எனக்கு வர முடியாமல் போயிட்டுது. அப்போ மனதில் ஒரு ஆதங்கம் என்னென்னு சொன்னால், இதுவரை அம்மாவை காணவில்லையே, கதைக்கவில்லை, அப்படி ஒரு ஆதங்கம் இருந்தது. அப்போ இன்று தொடங்கும் பொழுது நான் கொஞ்சம் எளியாக வந்ததுன்னு சொன்னால், அம்மா வந்துடுவோன்னு சொல்லி தொடங்கும் முன்னமே அம்மாவோட கதைச்சோன்றோ, அம்மா தொடங்கினது பிறகு வந்தேன். அதை பார்த்துனேன். அதரமா ஒரு ஆதங்கமாக இருந்ததுன்னு சொன்னால், அதை போட முடிக்கும் பொழுது சொன்னீங்கள் இந்த 3வது, அதாவது அறிவை அறிய விளக்கம். அதை சொல்லும் பொழுது, அதை முடிக்கும் பொழுது எனக்கு 3வது முடிக்கும் பொழுது, கவிதையை முடிக்கும் பொழுது எனக்கு இதை முடிந்திட வேணும். இந்த காரணம் என்னென்னு சொன்னால், அந்த இன்றைக்கு 4வதே முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சிந்தனை எளியாக முடிஞ்சிடும். அப்போ எனக்கு மெனக்கு ஓடிச்சதுன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படி 12 வரைக்கும் வந்தோண்டே இருப்பேன். அடிக்கடி வர வேணும் அந்த சிந்தனையில். அடுத்தது அம்மா என்ன சொன்னால், இதில் கருத்தை அந்த கேள்வி ஒன்றும் இல்லை. ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், அந்த இது தொடங்கும்போது ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால், அந்த அறிவை அறிய விளக்கம். அதில் அந்த சிலர் எத்தனையோ பிறப்புகள் பிறக்க வேணும். பிறந்து தான் எந்த கூடாதாக்களும் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இன்னும் அந்த அறிவு வரவில்லை. அப்போ எத்தனையோ பிறப்புகள் பிறந்து எத்தனையோ பிறப்பில் அந்த அறிவு வரும். ஆனால் எங்களுக்கு இதை கேட்க வேணுமென்ற அந்த நோக்கம், அந்த அறிவு பெற வேணுமென்ற அந்த நோக்கம் வந்ததே நாங்கள் செய்த புண்ணியம். அதை கேட்கும்போது கொஞ்சம் திருப்தி என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கிட்ட நிற்கிறோம்னு சொல்லி கேள்வி ஒன்றும் இல்லையம்மா. அம்மாவோட பேசினாலும் அது ஒரு மன திருப்தி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கிட்டதான் இருக்கோம். அதுவும் அருட்தந்தையோட அளவற்ற கருணை. அவர் என்ன சொல்லிட்டார், நீங்க எப்போ இந்த ஆன்மீக அறிவு பெறணும்னு நினைச்சிட்டீங்களோ அப்பவே நான் என் அறிவோடு உங்களை இணைத்து கொண்டு விட்டேன்னாரு. இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. நம்ம எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குருவை கெட்டியா பிடிக்கிறோமோ, நிச்சயமாக இந்த பிறவியிலேயே
நாம் அந்த இறை உணர்வை பெற்றுவிட முடியும். எனக்கு உண்மையில மகிழ்ச்சிங்க ஐயா. நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சுன்னா, நாமக்கல்ல இன்னைக்கு காயகல்ப வகுப்பு. அதை முடிச்சிட்டு இன்னும் ஒரு 2 வேலைகள் இருந்ததுனால நானும் எவ்வளவு வேகமா வந்தேன். ஆனாலும் அகத்தவம் தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சேர முடியல. அப்படி இல்லையம்மா, போன தடவை வரும்பொழுது நான் 1 or 2 மினிட்ஸ் லேட்டாக போச்சுது. அப்போ உங்களுக்கு எளியாக வரணும்னு உங்களை பேசணும்னு சொல்லி வந்ததோட மெயின்டைன் தொடங்கி 2 மினிட்ஸ் எளியாக போச்சு. இந்த முடியும் வரைக்கும் இருக்க முடியாம போச்சு. இடையில ஃபோன் வந்துட்டுது. அப்போ அந்த பேசலேன்ற ஒரு மனத்தில் ஏதோ ஒரு குறை மாதிரி இருந்தோண்டு இருந்தது. அதாம்மா இன்றைக்கு பேசினேன் நான். ஒரு கேள்வி அம்மா, அது எனக்கு கேட்கலாமோ தெரியவில்லை என்று சொன்னால், இது கனகாலமாக இருந்த கேள்வி. அது கேட்குறதோ கூடாது, ஏன்னா ஒரு நெகட்டிவாக பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருந்தால் நான் அம்மாவோட கேட்கலாம். இப்போ எனக்கு கேட்கணும் மாதிரி இருந்துட்டுது. என்னென்னு சொன்னால், அந்த பாரதியாரை பற்றி நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். முழுக்க வாசிக்கல. நான் பார்த்ததெல்லாம் அவர் பெரிய ஒரு சுதந்திரத்துக்காக பாடியவர், பெண் விடுதலைக்காக அப்படி எப்படி அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பட்டும் படாமலும் தெரிஞ்சு அப்படி அவ்வளவே தவிர, என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் இன்றைக்கு சொன்னீங்க தொடங்கும் பொழுது மகரிஷி அவர் 1939 வயசில் அவர் போயிட்டார். மகரிஷி 1911 பிறந்தவர்னு சொல்லி. அப்போ இந்த மகரிஷி அப்போ சொன்ன ஒரு கருத்தை சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் இன்னும் குடிய காலம் வாழ்ந்திருந்தால் தனது வேலை குறைஞ்சிருக்கும், தனக்கு வேலை இருக்காமல் அப்படி ஒரு கருத்தை சொன்னீங்க. அப்போ அந்த கருத்தை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ எனக்கு அந்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு அவரில் பாரதியார் எல்லாம் சரி, ஆனால் இந்த வேதாத்தியத்து வந்தது பிறகு இந்த மகரிஷி சொல்றது இதில் கேட்டு 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 அது பிறகு ஒரு சிந்தனை வந்துன்னு சொன்னால், இந்த பாரதியார் அவருடைய குடும்பத்தை கவனிக்கவில்லையோன்னு சொல்லி அது அப்படி ஒரு கேள்வி ஒன்று மனதில். அப்போ இப்போ மகரிஷி சொல்லும்போது அவர் ஆரம்பிக்கு அதுதான் முதலாவது நீங்கள் நல்லா இருக்கணும், குடும்பத்தை கவனித்து கொள்ளுங்கோ, குடும்ப அமைதி இருக்கணும், அதிப்புறம் மெட்டதெல்லாம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று அடிக்கடி கேட்குறேன் நான். அப்போ இதே மகரிஷி அந்த பாரதியார் விட்ட குறை அதை பார்த்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தில் செய்திருப்பாரோ, அது ஒரு கேள்வி. அடுத்தது, பாரதியார் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் அவர் அந்த பெண் விடுதலை என்று கதை பேசினவர் பேந்த குடும்பத்தையெல்லாம் பக்கமாக பார்த்துருப்பாரோ, அப்படி ஒரு கேள்வியாமா. வாழ்க வல்லமுடன் ஐயா. நீங்க ரொம்ப சரியா கேட்டிருக்கீங்க. உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் அவருக்கு மனைவி மீதும் அளவற்ற அன்பு தான். அன்பு இல்லாமல் இல்லை. ஆனா அவர் எப்பொழுதும் நல்ல காசிக்கு போய் சமஸ்கிருதம் அந்த மூல மொழியிலேயே வேதங்களை உபநிடதங்களை படிக்கிறார். அதனால அவரோட மனசுல அந்த அத்வைத தத்துவம் ரொம்ப ஊறி இருந்ததுனால மனைவி என்ன செய்யறாங்க, குழந்தைகள் பசியோடு இருக்காங்க, வீட்டுல ஒன்னும் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லைங்கிறதுனால பக்கத்துல போய் ஒரு குருண அரிசியை கடன் வாங்கி கொண்டு வச்சிருக்காங்க. இந்த குழந்தைகள் பள்ளியில இருந்து வருவதற்குள் கொஞ்சம் கஞ்சியாவது காய்ச்சி கொடுக்கலாம். அந்த குருணை அரிசியில அடுப்புல உலை கொதிச்சு கொண்டிருக்கு. இங்க முறத்துல அவங்க அந்த குருணை அரிசியை வச்சுட்டு, பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் வசதி இல்ல, அந்த அடுப்பை வேற ஊதி ஊதி அவங்க எரிய வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்குள் இவர் என்ன பண்றார், விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலேன்னு அங்க சிட்டுக்குருவிக்கெல்லாம் வாரி இறைச்சிட்டாரு அந்த குருணைய. பார்த்த செல்லம்மாளுக்கு எப்படி பகீர்னு இருந்திருக்கும். இல்ல குழந்தைகள் பசியோடு வருவாங்க, அவர்களுக்கு கொடுப்பதற்காக வச்சிருந்தது எல்லாம் இவர் தூக்கி போட்டுட்டார். ஆனா இதை யோசிக்கிறப்போ அல்லது முதல் முறையில கேட்கிறவங்களுக்கு பாரதி மேல அடங்காத ஒரு கோபம் வரும். இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்று தோன்றும். இந்த மனுஷனுடைய பொறுப்பு தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கறது. சரி, நீ அதை செய்யல, மனைவி போய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அதையும் தூக்கி நீ சிட்டுக்குருவிக்கு போட்டுட்டா என்ன நியாயம் என்று தோன்றும். ஆனா பாரதியினுடைய நிலை மிக உயர்ந்த நிலை. அவருக்கு எல்லாம் இறைவனின் அம்சமாகத்தான் தெரிந்தது. அவன் கண்ணுக்கு எதிரில சிட்டுக்குருவி பசியோடு இருக்கிறது தான் தெரியுது. குழந்தைகள் பள்ளி முடிந்து பசியோடு வருவார்கள் என்று அந்த தாயின் உள்ளம் யோசித்தது போல பாரதிக்கு யோசிக்க முடியல. அவனுக்கு எதிரில இருக்க சிட்டுக்குருவி பசியோடு இருக்கா, முதல்ல அந்த பசியை போக்குவோம். அதை புரிந்து கொள்வதும் கொஞ்சம் சிரமம் தான். அது ஒரு மிக உன்னதமான உயர்ந்த அறிவு நிலை. அதனால நிச்சயமாக அதை கொஞ்சம் நமக்கு ஆரம்ப கட்டத்துல விளங்குவது கடினம். ஆனா அந்த அத்வைதத்தில் ஆழ்ந்து தோய்ந்து போக போக நிச்சயமாக பாரதியின் மனநிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவன் எப்படி சொல்றான் பாருங்க, எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம், எல்லாமே அவனுக்கு தெய்வம் தான்.
தெய்வத்தை தவிர வேற எதையுமே அவன் பார்க்கறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான மகாபுருஷன். அப்படின்னு அதனாலங்க ஐயா அது அவர் எல்லாவற்றையும் கடந்த நிலை அப்படியாம்மா? நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்த நிலை, அதே சமயத்துல எல்லாவற்றுள்ளும் ஊடுருவி அந்த பிரம்மத்தை பார்க்க முடிந்த மேன்மையான நிலையும் கூட. அப்படி என்பதமா நான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கொண்டு அதுக்கு இருந்து பார்க்குறேன். அவர் வந்து அதுக்கெல்லாம் கடந்தாங்கால போயிட்டார். அதை அந்த நிலையை புரியறதுக்கு அந்த நிலைக்கு நான் வந்தா தான் அது புரியும். நிச்சயமா நிச்சயமா. ஒரு மலை உச்சியில இருக்கிறவருக்குத்தான் மலையோட இந்த பக்கமும் தெரியும், அந்த பக்கமும் தெரியும். பாரதி உச்சிக்கு போயிட்டார், நம்ம இந்த கீழே தரையில நின்னுகிட்டு அந்த பக்கம் தெரியலன்னு எப்படி தெரியும்? நாமும் அந்த அத்வைதத்தினோட உச்சியில ஏறும் பொழுது நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அதே போல சிவா ஐயா கிட்ட ஒரு விண்ணப்பம். நான் இன்னைக்கு கொஞ்சம் 8:15க்கு நிறைவு செய்து எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் விடைபெற்றுக் கொள்வேன். அடுத்த 8:30க்கு ஒரு ஆன்லைன் செஷன் ஒத்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்ல. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். அம்மா இன்னும் ஒரு 10-15 நிமிடங்கள் இருப்பார்கள். ஆமா, இப்ப இடையில ஒரு இடத்துல சொன்னீங்கன்னு சொன்னால் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இவற்றில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்து உண்டு. அது நான் பிள்ளை வழியா புரிஞ்சது தெரியல. அதே மாதிரி பாரதியாரன் சொன்னதுன்னு சொல்லி அந்த வேதம் சொல்லுது ஆசைகளை விடு அப்படி ஒரு கருத்து. அப்போ பாரதியா அப்போ யாரால விட முடியும்? ஒரு இளைஞன் ஒரு யுவதி அப்படி ஒரு கதைன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்படியே ஓவராலாக பார்த்துக்கொண்டு கடைசியில் வரும் பொழுது அதுக்காகத்தான் மகரிஷி வந்து அளவு முறையோட கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து எல்லாம் வேணும், அளவு முறையோடு செய்து கொள்ளுங்க அப்படி ஒரு கருத்தும் கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னிடத்தில் பார்க்க இந்த ஞானம் அடைய வேணும் என்று சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் விட வேணும். அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று போனால்தான் நான் ஞானம் அடையலாம். இப்படி பரவலாக ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு இருக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக சொல்கிற கருத்து என்ன? வாழ்க வளமுடன் ஐயா. அது நீங்களே அழகா உங்க கேள்வியிலே சொன்னீங்க. அருட்தந்தை அவரும் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு நீண்ட நாள் வாழ்ந்ததனாலோ என்னமோ தெரியல, மிக தெளிவாக பிராக்டிக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி நம்மளால பின்பற்ற முடிந்த யதார்த்த வாழ்க்கையில பின்பற்ற முடிந்த கருத்துக்களை தான் சொல்றார். நீங்க சொன்ன மாதிரி கடமையை வகுத்து கொடுக்கும் பொழுது கூட முதல்ல ஒன்கிட்ட ஆரம்பிங்கிறார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்றுதான் அது விரிந்து வரணும் என்று அவரால் கொடுக்க முடிந்தது. அதனால இன்றைக்கு காலகட்டத்துல நம்ம மகாகவி பாரதியை, இன்னும் புத்தர் போன்றவர்களை எல்லாம் நம்ம படிக்கலாம். ஆனால் அதன் போலவே நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் ஒன்றினால் ஒன்று கெடாமல் நம்மையும் கவனித்துக் கொண்டு நம்ம இந்த இல்லற வாழ்விலேயே மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் கூட அனுபவித்துக் கொண்டு நாம் இறைநிலை உணர்வு பெற முடியும். இதான் அருட்தந்தை இல்ல, திருவள்ளுவரே சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அவர்? வேண்டிய வேண்டியாங் எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்ங்கிறார். ஈண்டுன்னா என்ன அர்த்தம்? இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே நீ தவம் செய், நீ ஒண்ணு காட்டுக்கு போக வேண்டாம். எனவே இன்றைய காலகட்டத்திற்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த 5 வகை கடமையை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கடமை நமக்கு தான். நான் குடும்பத்தை கவனிக்கிறேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்ல, காயகல்பம் பண்ண நேரம் இல்ல, தியானம் பண்ண நேரம் இல்லைங்கிற கதையெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில அந்த முதல் 1 மணி நேரம்ங்கிறது நம்முடைய நேரம் தான். அது இட்ஸ் மீ டைம். என்னுடைய காயகல்பம், எக்ஸசைஸ், தியானம் முடிச்சுட்டு நீங்க அப்புறம் குடும்பத்துக்கு எவ்வளவு வேணா உழைக்கலாம். யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல. அதே போல நமக்கு இந்த சமூகத்திற்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடன் இருக்கிறது. அருட்தந்தை எவ்வளவு அழகா சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. விவசாயம் பண்ணாம இன்னைக்கு சாப்பிடுறோம், நெசவு நெய்யாமல் உடை உடுத்துகிறோம், வீடு கட்ட தெரியாது ஆனா குடியிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் கொடுத்த சமூகத்திற்கு நாம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். பட்ட கடனை திரும்ப கொடுக்கறது தானே கடமை. அப்போ நான் குடும்பத்துக்கு தான் எல்லாம் உழைக்கிறேன், என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் என்று சொல்லிட்டு கூட பிறந்த அவங்க வீட்டுல குழந்தைங்க ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு கூட முடியாம கஷ்டப்படுறாங்க, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கு என் குடும்பம் இன்னும் என்னோட பையனுக்கு இன்னொரு வீடு வாங்கி கொடுப்பேன், அல்லது என்னோட குழந்தைக்கு நான் இன்னும் ஒரு கார் வாங்கி கொடுப்பேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அருட்தந்தை.
எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு கடமை இருக்கிறதோ அதே போல குடும்பத்துக்கு நீங்க 100 ரூபாய் செய்யுங்க, சொந்தக்காரங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கிறார் அருட்தந்தை. அதன் பிறகு ஊர் உலகம். இங்க 10 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாயாவது, அதுவும் நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் இணைப்புல கூட ஜெயின் யூனிவர்சிட்டியோட இது கோர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இந்த முறை வந்து தலைவர் அவர்கள் MOU சைன் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட ஓவர்சீஸ்ல இருக்கவங்க தாராளமா என்ன பண்ணலாம், ஒரு குழந்தைக்கு தமிழ்நாட்டுல, ஏன்னா இந்த ஆண்டு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுனால தமிழகத்துல இருந்து இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும். நீங்க நிச்சயமா என்ன பண்ணலாம், 6000 ரூபாய்னு ஃபீஸ் வச்சிருக்காங்க. அதுவும் பிரம்மஞானம் முடிச்சவங்களா இருந்தா வெறும் 4000 ரூபாய். தாராளமா நீங்க ஒரு குழந்தைக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், அல்லது நீங்க எல்லாரும் 10 பேர் சேர்ந்து கூட ஒரு குழந்தைக்கு பணம் கொடுக்கலாம். இப்படி ஊருக்கும் உலகிற்கும் நாம் செய்ய வேண்டும். ஆக இந்த காலகட்டத்திற்கு அருட்தந்தை நமக்கு காட்டுகிற அந்த தெளிவான பாதை, முதல்ல ஒன்ன பாத்துக்கோ, அப்புறம் உன் குடும்பம். அதுக்காக நானும் என் குடும்பம் மட்டும்தான் இருந்துராத, கொஞ்சம் உன் சுற்றம், ஊர், உலகம், இந்த 5 கடமைக்கும் என்ன செய்ய முடியும். உலக கடமைக்கு ரொம்ப சுலபமா சொல்லி கொடுத்துட்டாரு. உட்கார்ந்த இடத்துல வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்த்து போதும். ஆனால் சொந்தக்காரர்களுக்கும் நம்முடைய இந்த சமூகத்திற்கும் நிச்சயமாக நாம சம்பாதிக்கிறதுல அருட்தந்தை சொல்லுவாங்கல்ல கர்மயோகத்துல, 1 ரூபாயாவது எடுத்து வைக்கணும். அது நமக்கு கடமை. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஆமாமா. அடுத்தது சரி ஐயா, அடுத்து செல்வா ஐயா சொல்லியிருக்கிறோம். செல்வா ஐயா. வாழ்க வளமுடன். பவானி. வழக்கம் போல அருமையாக இருந்தது. இது கேள்வி இல்ல, ஒரு கருத்து. பாரதிய அணுவா ரசிச்சாலும் எனக்கும் மனசுக்குள்ள சில குறைகளும் எப்பவுமே இருந்தது. இன்னைக்கு முழுதா தெளிவாயிட்டுதுன்னு சொல்ல முடியாட்டாலும் இந்த வழியில சிந்தித்து புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணலாம் என்ற வழியையாவது காட்டியிருக்கிறீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எவ்வளவு நாளாச்சு பவானி அம்மா குரல் எல்லாம் கேட்டு. ஆனா நீங்க சொன்னது உண்மைதாங்கம்மா. அது முழுசா நமக்கு புரிந்து கொள்ள முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுவும் நம்மை போல வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமா அது கொஞ்சம் சிரமமான நிலை. ஆனால் அது மிக உயர்ந்த நிலை என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய அகத்தவம் செய்து கொண்டே வரும்பொழுது, இப்ப அருட்தந்தை கூட அந்த 2வது கவிதை காந்த தத்துவத்துல கூட என்ன சொல்லி கொடுக்கிறார் அவர், எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயலெல்லாம் மாறிவிடும். அறிவு விரிந்தால் மட்டும்தான் பாரதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பாரதி நிற்கிறது வந்து அந்த ஒரு சிகரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஒரு அல்டிமேட் பாயிண்ட்ல போய் நிக்கிறாரு மகாகவி பாரதி. நம்ம அங்க போய் எட்டி பிடிக்கணும்னா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா ஒரு நாளைக்கு பிடிச்சிடலாம் நம்ம. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து பேராசிரியர் மன்னன் உமாசங்கர் ஐயா. செல்வா ஐயாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அவர் குரலும் கேட்டாச்சு. மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் மன்னன் ஐயா பேசுங்க. வணக்கமா. வாழ்க வளமுடன். இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்த வழக்கங்களும் வாழ்த்துக்களும். சிறப்பா அவங்களுடைய இயக்குநரம் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு உரை, பாரதியார் மையமா என்னவென்றால், இது ஒரு அந்த காலத்திலிருந்து இந்த இறைத்தன்மையை வந்து உணர வைப்பதற்காக 2 விதமாக போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்னு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த மதங்கள் சொல்லக்கூடிய கதை கற்பனைகள் மூலமாக இந்த இறைவன் இப்படிதான் உருவாக்கி இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்னு எல்லா மதங்களும் பல கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வேதங்கள், பைபிள், குரான் இவைகள்லாம் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இதுவரைக்கும் ஸ்திரத்தன்மையாக ஆழ்ந்து அதை வந்து அற்புதமாக அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல 20% தான் உண்மை இருக்குது, 80% பொய் இருக்குது. அதே போல நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து புத்தரில் இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தை வள்ளல் பெருமான், அதுக்கப்புறம் சொல்லுடைய நம்முடைய ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்கெல்லாம் நேச்சுரல்ஸ் இன்டெலிஜென்ஸா இருக்காங்க. அது ஏமா அந்த 2மே போட்டி அன்னையிலேருந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அது அம்மாவோட ஒரு கருத்துக்கு இதை இன்னும் நம்ம பரவறதுக்கு வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல ஒரு ஆழமான கேள்வி.
எப்பொழுதும் ஒரு வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த சார்லி சாப்ளின் வந்து ஒரு முறை ஒரு யூரோப் டூர் வந்திருக்க பொழுது லுக் அலைக் சாப்ளின் ஒரு போட்டி. யார் வந்து சார்லி சாப்ளின் போலவே வேஷம் போட்டுட்டு வர்றாங்கன்னு. சாப்ளின் பாக்குறாரு, அவருக்கு ரொம்ப இது ஒரு வேடிக்கையா இருக்கு. சாப்ளின் நினைக்கிறாரு நம்மளும் தான் போய் கலந்துக்குவோமே அப்படின்னு போனா உண்மையான சாப்ளினுக்கு 7வது பரிசு தான் கிடைக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க, நீங்க சொன்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல 80% அங்க பொய் தான், கற்பனை கதைகள் தான், புராணங்கள். ஆனா அந்த கட்டுக்கதையில ஒரு சுகம் பழகிட்டோம் பாருங்க நம்ம. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த வியாபாரம். அருட்தந்தை திரும்ப திரும்ப சொல்லுவார், ஆமா, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்ம பேராசிரியர்கள் எத்தனை பேர் இப்ப சிந்திக்கிறோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. எனக்கு தெரியும் பேராசிரியர் பெருமக்கள் ஆழியார் வந்து திரும்ப போறப்போ சொல்லுவாங்க, வரிசையா சொல்லுவாங்க எனக்கு, மாசாணி அம்மன் கோவில் போயிட்டு போறோம்மா, அல்ல இன்னொரு கோவில் போயிட்டு போறோம். நம்ம அதை குறை சொல்றது இல்ல. ஆனால் பாத்தீங்கன்னா இப்ப நான் எனக்கெல்லாம் கோவில் போய் நான் எத்தனை ஆண்டு காலம் ஆச்சுன்னு தெரியல. என்னோட பையன் சின்ன பையனா இருக்கப்போ அவனுக்கு ஒரு பழக்கம் வரணும்னு கோவில் கூட்டிட்டு போனது. அதன் பிறகு அந்த ஒரு சிந்தனையே நமக்கெல்லாம் எழுவதில்லை. ஏன்னா இத படிக்கிறதுக்கு இப்ப பவானி அம்மா சொன்ன மாதிரி நமக்கு என்றைக்கு மகாகவி பாரதியை புரிந்து கொள்ள போகிறோம்னு இந்த இடத்தையே நமக்கு எட்ட முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் எதுவும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், அறிவினுடைய வளர்ச்சி பாதை தான். அதிக மக்கள் வந்து அறிவின் பாதையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் மலருங்க ஐயா. பட் அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அது நம்மளுடைய மனவளக்கலை மூலமாக அதனாலதான் இப்ப ஆழியார்ல கூட என்னுடைய எம்ஆர்சில கூட ஒரு சின்ன கவிதை சொல்லி முடிச்சிடறேன். என்னுடைய தந்தை கோயிலுக்கு சென்றால் நான் இந்துவானேன், என்னுடைய தந்தை மசூதிக்கு சென்றான், எங்கு சென்றால் நான் மனிதனாவேன் அப்படிங்கிறதுக்கு மனவளக்கலை கற்றால் மனிதனாவேன் அப்படிங்கிற ஒண்ணு சொன்னேன். அதை இந்த இடத்துல நம்ம மனிதனாகிறதுக்கு இந்த மனவளக்கலை தாம சிந்திக்க வச்சது. என்னையெல்லாம் ரொம்ப சிந்திக்க வச்சது ஐயா தான். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. உண்மைதாங்க ஐயா, உங்களை மட்டும் இல்ல, சிந்தனைனா என்னன்னே தெரியாம இருந்த என்னையெல்லாம் சிந்திக்க வச்சிருக்காரு அருட்தந்தைனா. நான் அதனாலதான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், நீங்க எல்லாம் தாராளமா மேல வந்துருவீங்கப்பா. நானே அதற்கு சரியான சான்று. கருவில இருந்து உங்களை வந்து கவனிச்சுட்டு இருக்காரு மகரிஷி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நேரம் சென்று கொண்டு இருக்கின்றது. எனவே கடைசி கேள்வியாக அருள்மணி அம்மா, சுருக்கமாக உங்கள் கேள்வி. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கப்பா. ஆமா, உண்மையாவே எப்பயும் போல உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. கற்றலில் கேட்டலே நன்றுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாவே மெய் மறந்து போயிட்டேங்கம்மா. எனக்கு கேள்விகள் இல்லைங்கம்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த லிங்க் வந்து எப்படிங்கம்மா பாக்குறது, அதுக்கு கேட்கதாங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன் கண்ணா. வாழ்க வளமுடன். ஆக்சுவலா அது நான் அனுப்ப கூட இல்லை. என்ன காரணம்னா அது கிளாஸ் இல்ல, நாங்க இந்த விஷன் இப்ப ஐயா சொன்ன மாதிரி இயக்குநரகத்தினுடைய ஒரு மீட்டிங் தான்மா. சரிங்க, ஓகேங்கம்மா. நாங்க நாளை மறுநாள் வந்து ஆமா மண்டலங்களோட ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அதற்கு முன்னாடி விஷன் அலுவலகத்தில் தயார் செய்ய வேண்டியதை பத்தி பேசுற ஒரு மீட்டிங் தான்ப்பா. அதனால உரை ஒண்ணும் இல்லம்மா அதுல. அது நிர்வாக சம்பந்தப்பட்ட வேலைகள் தான்ப்பா. சரிங்கம்மா, நான் உரையா இருக்கும்னு ஆர்வத்துல கேட்டேங்கம்மா. எனக்கு புரியுதுமா. வாழ்க வளமுடன்ப்பா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இத்துடன் நான் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை வேதம் புதுசை என்ற இந்த தலைப்பிலே பாகம் 2 மிகச் சிறப்பாக நடத்தி தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த பேராசிரியர் அருட்செல்வியம்மாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். பேராசிரியர் அருட்செல்வியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.